அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு கணவனும் மனைவியும் சாப்பாடுகள் அனைத்தையும் தயார் செய்ததன் பின்னால் தன்னுடைய வீட்டிலே அதை உண்ணுவதற்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கும் நிலையில் வீட்டினுடைய முன்பக்கத்திலே இருந்து ஒரு யாசகர், ஏதேனும் இருந்தால் எனக்கு கொடுத்து உதவுங்கள் என்ற ஒரு சத்தம் கேட்க கணவர் சொல்கிறார் மனைவியை பார்த்து, இந்த உணவுகள் அந்த யாசகருக்கு கொடுத்து விடும்படி உத்தரவு பிறப்பிக்க அந்த மனைவியையும் அனைத்து உணவுகளையும் ஒரு பையில் எடுத்துக்கொண்டு யாசகருக்கு கொடுப்பதற்காக வேண்டி வீட்டினுடைய முன்பக்கத்துக்கு செல்கிறாள். சென்று சிறிது நேரம் ஆனதும் மனைவியினுடைய அழுகை சத்தம் கேட்டு கணவர் அந்த இடத்திற்கு வருகிறார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்பதற்காக வேண்டி அந்த மனைவி சொன்ன பதிலோ அந்த கணவனையும் ஆச்சரியத்தில் மனைவி சொல்கிறாள், இங்கே வந்திருக்கும் யாசகம் கேட்டு வந்திருக்க கூடியவரோ என்னுடைய முதலாவது கணவர். இவர் பெரும் ஒரு செல்வந்தராக இருந்தார், மிக்க வசதி படைத்தவராக வாழ்ந்தார். ஆனால் இப்போ இவர் யாசகம் கேட்கும் நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டதை நினைத்து நான் வருந்துகிறேன், என்னுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிகிறது என்றால். இதை கேட்ட கணவர் கூறுகிறாள், உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் இப்போது சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு கணவன் கூறுகிறாள், முதலாவது கணவர் செல்வந்தனாக பெரும் ஒரு வசதி படைத்தவனாக இருந்தது எனக்கும் தெரியும். அந்த கட்டத்தில் இறைவன் என்னையும் இவரிடம் யாசகம் கேட்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்தான். ஆனால் இவருடைய ஒரு பழக்கம், யாசகம் கேட்டு வாரோரை திட்டி தீத்தி அனுப்பிவிடுவார், ஆனால் யாசகம் கொடுக்க மாட்டார். உண்மையிலே நான் இல்லாதவனாக இருந்த பொழுது இவரிடம் கையேந்தினேன், ஆனால் இவர் எனக்கு தரவில்லை. இன்று இவருடைய நிலையை பார்க்கும் பொழுது இறைவன் எப்படி மாற்றி இருக்கிறான் என்பதை பாருங்கள். என்னை செல்வந்தராகவும் அவரை என்னிடம் யாசகம் கேட்கக்கூடியவராகவும் அனுப்பி வைத்திருக்கின்றானே என்று கூறின நேரத்தில் யாசகரினுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வடிகிறது. தன்கர், யாசகம் கேட்டு வாரோரை துரத்தாதீர்கள். கேட்டு வருபவர்கள் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், வசதி படைத்தவராக கூட இருக்கலாம், அதனுடைய தண்டனை வேறு. வசதி படைத்தவராக இருந்தும் யாசகம் கேட்கிறார் என்றால் நாயகம் கூறினார்கள், அவர் யாசகத்தை அல்ல கேட்கிறார், நரகத்தினுடைய நெருப்பை கேட்கிறார் என்றார்கள். அது அவருடைய விடயம். எங்களுடைய விடயம் என்ன தெரியுமா? யாரையும் துரத்தாதீர்கள். கேட்டு வாரோரை உங்களிடம் இருக்குமாக இருந்தால் கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் அழகிய வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள்.